ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஒர்க்கிங் மம் சீதா. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கு, ஐயோ ஆமாங்க அது ஒரு தொல்லை அப்படின்ற மாதிரி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இன்னைக்கு சாட்டர்டே எனக்கு லீவு, அதாவது இன்னைக்கு எனக்கு ஆஃப் டே. அதனால இன்னைக்கு எதனா கொஞ்சம் பெரிய வேலை எதனா இருந்தால் அன்னைக்கு நான் சாட்டர்டேஸில் கொஞ்சம் ஈவினிங் அதை முடிச்சுப்பேன். இப்போ ஒரு கிச்சன் கிளீனிங்காக இருக்கட்டும், அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செஞ்சுப்பேன். இப்போ வெளியே மழை தூறனால வெளியே இருக்க எந்த வேலையும் நம்ம செய்ய முடியாது. அதனால நான் பீரோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பீரோவில் இருக்க சாரியை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் சாரி கவர் வாங்கியிருக்கேன். சாரி கவர்னா சாரி எல்லாம் போட்டு பேக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு கவர் மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நிறைய பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட குவாலிட்டி எனக்கு ஜஸ்ட் ஓகேவா இருக்கு அப்படின்றனால அதை வாங்கின வீடியோ நான் போஸ்ட் பண்ணலை. ஆனால் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். பார்த்துட்டு இது ஏன் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, பீரோவில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. பீரோவில் நம்ம அதை எடுத்துகிட்டே பேசிடலாம். பீரோவில் நிறைய சாரீ இருக்குது. இந்த பட்டு சாரீ, பார்டர் சாரீ இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கட்டிட்டு போகிறோமா? 6 மாதத்துக்கு ஒருக்கா கூட நான் கட்டுறது கிடையாது. எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் ஐயோ எனக்கு டயர்டாக இருக்குது நான் வரலை அப்படி சொல்லிடுறோம். நம்ம என்னைக்காவது இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம போயிடலாம், கிட்டக்க இருக்குது அப்படின்றப்ப நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த பட்டு புடவைங்க, பார்டர் வச்ச பெரிய பெரிய பார்டர் வச்ச சேலைகள் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்து வைக்க போகிறேன். ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அது எதுக்கு பீரோவில் பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கணும்? எனக்கு புதுசாக வாங்குற சாரியோ இல்லை புதுசாக தைக்கிற ப்ளவுஸ் அதெல்லாம் நிறைய நம்ம கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஷெல்ஃபில் கொஞ்சம் இடம் அப்படியே ரொம்ப டைட்டாக இருக்குது. மார்னிங் நம்ம வேலைக்கு போகிற அவசரத்தில் இதெல்லாம் எடுத்து வைக்கவே முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், சாரி கவர்னா ஒரு சாரி போடுற கவர் இல்லை, நிறைய சாரி போடுற கவர் வாங்கியிருக்கேன். அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். சாரியை எடுத்து வைக்க போகிறேன், அதையும் பார்த்துடலாம். எந்த மாதிரியான சாரியெல்லாம் எடுக்க போகிறேன், பீரோலேருந்து நான் எடுக்க போகிறேன், அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கணும்னா ஃபோனை ஆன் பண்ணி அப்படி வச்சுட்டிங்கன்னா அப்படி பார்த்துட்டு இருக்கலாம். ஏன்னா எல்லா வீட்லையும் நடக்கிற பிரச்சனை தானே இது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சாரி கவரை பார்த்துடலாமா? இந்த பேக் ஃபர்ஸ்டே காட்டியிருப்பேன். இந்த பேக் ஃபுல்லாக சாரி கவர். ஏன்னா அவ்வளோ சாரி இருக்குது. அதை எல்லாத்தையும் நான் பேக் பண்ணி ஒன்று பரன் மேலே போட போகிறேன், இல்லை ஒரு ஷெல்ஃபில் போட்டு வச்சிட போகிறேன். அது க்ளோஸ்லேயே இருக்க போது, அப்படியே பாக்ஸ் மாதிரி இருக்க போது. சிம்பிளான சாரி கவர் தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியா இருக்கு அப்படின்னா நம்ம நல்ல வீடியோ போடலாம். இது ஜஸ்ட் ஓகே, எனக்கு பேக் பண்ணி ஒரு ஓரமா இருக்கு, கிளீனா இருக்கு, டஸ்ட் படியாம இருக்கு, அதுதான் எனக்கு தேவை. இப்போ என்னோட ஷெல்ஃப்க்கு நான் அந்த டோர்லாம் போடலை, அது அப்படியே போய்கிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் இதில் பேக் பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் டஸ்ட் படுற மாதிரி இருக்கு. அதனால நம்ம இந்த பேக்கிங் பண்ணிடலான்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விதமான கவர் வாங்கியிருந்தேன். இது ஒரு சின்ன சைஸ் கவர். இந்த வீடியோ ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போகணும். அதே நேரம் எல்லா வீட்லேயும் இருக்க ஒரு சில இந்த மாதிரி விஷயம் அப்படின்றனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள். இப்போ பாருங்கள், இது ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. இந்த கவர் ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்குது. நல்லா நீளமாக மடித்து வைக்கிற புடவை. இதோ பாருங்கள், இவ்வளோ பெரிய பாக்ஸ் மாதிரி இருக்கு. இதை பார்த்தா தெரிஞ்சிடும் உங்களுக்கு, இந்த ஹைட் பார்த்தா தெரிஞ்சிடும். இதில் நம்ம ஒரு 6-7 புடவை இல்லை ஒரு 10 புடவை கூட வைக்கலாம் போல இருக்கு. இதுவே சின்ன சைஸு, இதை விட பெரிய சைஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த சைஸில் ஒரு 4-5. அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டு நமக்கு அது பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ ஒரு 4 புடவை பத்தலைன்னா டென்ஷன் ஆகிடும்ல அந்த நேரத்தில். அதனால நிறையவே வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் பெருசுன்னு நினைக்கிறேன். அதே பிளாக் கலர், இது கொஞ்சம் பெருசா இல்லை அதே சைஸான்னு தெரியல. ஏன்னா 4 அப்படி செட்டா இருந்தது. இது அதே சைஸ் தானோ? இதோ இந்த மாதிரி. இது கொஞ்சம் அகலமா இருக்க மாதிரி இருக்குது. ஆனா இது ஒரு சைஸா? சரி வேற கலர் போயிடலாம். பிளாக்ல பார்த்தீங்கன்னா 1 2, இது ஃபர்ஸ்ட் காட்டினல அந்த சைஸ் 3,
4 5 6 வந்திருக்கு பிளாக்லேயே வந்து ஒரே சைஸாக வேறு சைஸாக தெரியல, கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. அதனால தான் நான் வந்து இந்த பேக்கில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பிளாக் ஒரு செட்டு போயிடுச்சுங்களா. இப்போ வந்து ப்ளூ பார்த்தா எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி தேவைப்பட்டதுன்னா நான் முடிஞ்சால் கண்டிப்பாக அந்த மீஷோவில் கோட் நம்பர் இருக்கும், அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கவலைப்படாதீங்க, முடிஞ்சால் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நிறைய பொருள் இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். இப்போ ப்ளூ வந்து பிரிச்சுட்டு எவ்வளோ பெருசு இருக்கு பார்க்கலாம். ப்ளூவோட ஹைட் பாருங்கள், நல்லா பெருசு. ஒரு அடிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 1 அடி ஹைட் இருக்கும். 1 அடி ஸ்கேல் இருக்குல்ல, அது அந்த ஹைட் இருக்கும் கண்டிப்பாக. அகலம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்குது, ஒரு 1.25 அடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது குவாலிட்டி வந்து ஜஸ்ட் ஓகே. நல்லா ஓரத்துலலாம் தைச்சிருக்காங்க, பைப்பிங் மாதிரி அப்படி மடித்து தைச்சிருக்காங்க. ஜிப் இருக்குது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா 2 ஜிப் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, என்ன மாதிரி இப்போ நினைப்பாங்கல்ல, சும்மா அப்படி பேக் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் போதும், ரொம்ப குவாலிட்டியெல்லாம் வேண்டாம். ஏன்னா குவாலிட்டி போனால் ஒன்றே 300 ரூபான்றாங்க, அது நம்ம வந்து வாங்க முடியாது. இது வந்து எனக்கு 4 பீஸே வந்து தெரியல, அதான் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 200 ரூபாய்க்குள்ள தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அதோட கோட் நம்பர் கொடுத்துட்றேன். அந்த நம்பரை போட்டு மீஷோவில் பாருங்கள், ரேட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா, நான் வாங்கின நம்பர் கொடுத்துட்றேன், அந்த கோட் நம்பர், அதில் ப்ரைஸ் வந்து தெரிஞ்சிடும். ரொம்ப நாள் ஆனனால நான் மறந்துடுறேன், எனக்கு வேலைக்கு போகிறனால டைம் இருக்கப்போ தான் நான் வீடியோ போடுறேன். இருந்தால் இந்த தடவை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இது பாருங்கள், இது வந்து நல்ல பெரிய பாக்ஸு. இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஜர்க்கின் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். நான் அதை நினச்சி தான் இத்தனை வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ப்ளூ 1, இந்த பையில் இன்னும் இருக்குது. இந்த பாருங்க, நம்ம கண்ணில் எதோ விழுந்துச்சு, ஒரு நிமிஷம் இருங்க. கண்ணில் இது டஸ்ட்டு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, போயிடுச்சு. இதுதான் இந்த இதில் இருக்க டஸ்ட், அதனால விழுந்துட்டுருக்கும். இப்போ வந்து இந்த ப்ளூவில் வந்து 1 2 மொத்தமாக ஒரு நாள் எடுக்கணும், வீடியோ போடலாம். இது உங்களுக்கு ஓகேவா இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் ஓகேன்ற குவாலிட்டி வாங்கியிருக்கேன். சூப்பர் அப்படி நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா யூஸ் பண்ணால் தானே தெரியும். இன்னொன்று பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருக்குது. இதில் வந்து லைனாக அப்படி தெரிகிற மாதிரி இப்படி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே லைனாக எடுத்து அடிக்கிடலாம். இதுவும் அதே பெருசு தான். ஃபஸ்ட்டு காட்டுனதில் அதுலேயும் இருக்குது, கண்ணாடி இருக்குது. இந்த பிளாக்கு குட்டி அதுலேயும் இருக்குது, அது நான் பின்பக்கமாக காட்டிட்டேன் போல். இதுவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பரானா ஓகேவாக இருக்குது. தாராளமாக இந்த ப்ரைஸ்க்கு 4 5 இருக்குது. 4 மேக்ஸிமம் 4 தான் நினைக்கிறேன். அதனால் வாங்கலாம். ஆஹா ஓஹோ நான் சொல்லலை, நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு இது நல்லாவே இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஜிப்பு பார்த்திங்கன்னா 2 ஜிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிப்பு போயிட்டா கூட இன்னொரு ஜிப்பு இருக்கும். இதுக்குள்ள வந்து ஒரு பெனிஃபிட் இருக்குது, என்ன தெரியுமா? நம்ம வீட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே ஒரு மேல் தையல் போட்டு வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த அவ்வளோதான், பேக்கில் வந்து காலி. இது வந்து ஒரு கடையில் ஏதோ ஃப்ரீயாக கொடுத்தாங்க அந்த பேக் இது. சரிங்களா. இப்போ வந்து ப்ளூ எத்தனை இருக்குது பார்த்துடலாம். 1, அதை பார்த்துட்டு நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். 1 2 3 4 5 6. அதுதான், இது வந்து 2 3 ஐட்டத்தை வந்து நான் போட்டு வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். அது வந்து நான் கோட் நம்பர் கொடுத்துட்றேன். சரிங்களா. ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இந்த பசங்களுக்கு, பொம்பளை பசங்க இருக்கும் வீட்டில், சின்ன சின்ன பசங்க, கவுன் இவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு இதை வச்சாவே பீரோவில் அடைச்சிக்கும்ல, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா டஸ்ட் ஆகாமல் அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் எடுத்து அப்படியே ஷெல்ஃபில் வச்சிடலாம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி யோசிச்சு தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன். ஆனால் வந்து அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து சாரீ தான் வந்து இப்போ இதில் வைக்க போகிறேன். சரிங்களா. எனக்கு வந்து சாரீ தான் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த பட்டு சேலையெல்லாம் வந்து
பத்திரமாவும் வச்சுக்கணும். அதே நேரம் பீரோவில் ஃபுல்லாக இடம் பத்தலை. பீரோ அப்படியே இருக்குது, க்ளோஸ்லேயே இருக்குது. அந்த பீரோ ஃபுல்லாக எண்டு தான் இருக்குது. அதனால் அது அப்படியே இருக்குது. ஒரே ஒரு ஷெல்ஃப் மட்டும் அயனிங் பண்ண ஷர்ட்ஸ் எப்பயும் இருக்கும். அவங்க அப்பா அது அப்படியே இருக்குது. நம்ம ஒரு ரவுண்ட் அதில் போய் பார்க்கலாமா? கலைஞ்சி இழிஞ்சு இருக்குமோ, அதனால தான் நான் காட்டாமல் இருக்கேன். சரி வாங்க அதையும் போய் பார்க்கலாமா? இதில் ஒர்க் ப்ளவுஸ்லாம் இருக்குது. நான் அந்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுறேன். சரி வாங்க நம்ம அப்படியே பேக் கேமரா போகலாமா? பேக் கேமரா போனால் என்ன நடக்கும்? ஐயோ கலைச்சிக்கிது வச்சுருப்பேன். சரி வாங்க போயிடலாம். ஓகேவா? இது வந்து அயனிங் ஷர்ட்டு. இது வந்து வாரம் இதில் வந்து ஃபில் ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 2 கட்டப்பை போயிருக்கு. இந்த ஷர்ட் ஃபுல்லாக வந்து அயன் பண்ணுற ஷர்ட் மட்டும் இங்கே இருக்கும். இது தவிர இந்த பீரோ ஃபுல்லாக மொத்தம் எந்து தான். கீழே பார்த்தீங்கன்னா என் புடவை அந்த இடத்துலலாம் வந்து நிறைய புடவை இருக்குது. அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, அதுலேயும் புடவை தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து பேக் கேமரா வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா பட்டு சாரி. இந்த மாதிரி கீழே வந்து ஒரு 2 ஷெல்ஃபு ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஒர்க் ப்ளவுஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருப்பேன். இப்போ வந்து சாரீலாம் எடுத்துட்டேன். அதாவது இந்த ஒர்க் சாரீ மாதிரி இருக்கும், சம்கி வச்சதா இருக்கும் பாருங்க, அதை வந்து எடுத்து பேக் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 15 வயசாகுது இந்த புடவைக்கு. இதை நான் கட்டுறதே இல்லை. அந்த மாதிரி இதுக்கும் ஒரு 15 வயசாகுது இந்த புடவைக்கு. இது வந்து சந்திரமுகி புடவை வந்த புதுசில் எடுத்தது. இருக்கும் கண்டிப்பாக 15 இல்லைன்னா கூட ஒரு 12 இருக்கும். இது ரொம்ப இது வந்து ஒரு புடவை, சம்கி புடவை. என்கிட்ட இருக்க சம்கி சாரியெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வந்து எங்கள் அக்கா எடுத்து கொடுத்த புடவை. இதை நான் கட்டுனானே தெரியல. அப்புறமா வந்து நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக 3 பேர் சேர்ந்து எடுத்தோம் ஒரு புடவை. நான் கூட வேலை பார்க்குறவங்க, அந்த புடவை இதுதான் இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஷிம்மர் அப்படியே ஒரு மாதிரி ஒரு துணியில் வருதுன்றாங்களே, அதே போல் இருக்கும். ஆனால் ஃபுல் எம்ப்ராய்டரி. இது வந்த புதுசுலேயே எடுத்தோம். 2000 ரூபா எவ்வளோ எடுத்தோம் இந்த புடவை. இது பார்டர் ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். 3 பேரும் ஒரே மாதிரியான சாரீ எடுத்தோம், ஃப்ரெண்டாக சேர்ந்துக்கிட்டு. அப்பாயின்மெண்ட் டேக்காக எடுத்தோம். நாங்கள் 3 பேரும் ஒரே அப்பாயின்மெண்ட் அப்படின்றதுக்காக எடுத்தோம். இதுதான் இந்த சாரீ, ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இந்த சாரீலாம் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். ஆனால் எல்லா என்கிட்ட ஒரு 1000 சாரீ இருக்குமா என்னன்னு தெரியல. ஆனால் வந்து எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. யார் இதை வாங்கினது, நான் போய் வாங்கினேன்னா, நம்ம வீட்டில் போய் வாங்கினோமா, அம்மா கூட வாங்கினோமா, அது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுதான் நம்ம வந்து அது மேலே வச்சுருக்க இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்கிறது. இது வந்து எனக்கு பர்த்டேக்காக எடுத்து கொடுத்த சாரியா இல்லை, இது வந்து அப்பாயின்மெண்ட் டே வந்து வருஷம் நம்ம கொண்டாடுவோம் இல்லையா, அப்போ எடுத்த புடவை. முந்தின நாள் நைட்டு போய் எடுத்த புடவை. ஆமாம், இந்த மாதிரி நான் வந்து 2 கலர் சேம் டிசைன் மாதிரி 2 கலர். அதில் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிட்டேன். அதை கூட நான் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஏன் கன்ஃபியூஷன் ஆனேன் அப்படின்ட்டு. இது வந்து அப்பாயின்மெண்ட் டே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு போய் எடுத்து கொடுத்த புடவை. இதில் ரெட்டு ஒன்று இருக்கும். ஒரு நிமிஷம், ஏன்னா அதுதான் பர்த்டேக்கு எடுத்தேன். அப்போத்த ட்ரெண்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு எம்ப்ராய்டரி போட்டிருக்கும், பிளெயினாக இருக்கும். இதை காட்டுறேன், இதே போல் இருக்கும், ஜஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இந்த புடவை இது 2 சேம், லைட்டான டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து பர்த்டேக்கு வந்து எடுத்து கொடுத்த புடவை. எனக்கு 2000 மேலே வந்துச்சு இந்த புடவை. இதே மாதிரி தான் இந்த பச்சை புடவையும். இதெல்லாம் நான் கட்டுறதே இல்லை, ஏன்னா ட்ரெண்டிங் மாறிக்கிட்டே இருக்குது. இதை கட்டிட்டு போய் உட்காந்தா நமக்கு வேலை செய்ய கஷ்டமாக இருக்கும். மெயின் ரீசன் அதுதான். இது ஒரு புடவை. இதெல்லாம் ரொம்ப லைட், அப்படியே பிங்காக, லைட் பிங்க் கலர் வந்து எனக்கு பீச் மாதிரி தெரியுது. இது அப்படியே ப்ளூ, சூப்பராக இருக்குது. எடுத்து வைக்கிறதுக்கும் இல்லை, ஐயோ இது எடுத்து வைக்கணுமான்னு தோணுது. இதெல்லாம் ஒர்க் சாரீ, ஹைலைட்டான ஒரு சாரீ இருக்குது, அதை நான் இங்கேயே வச்சுக்க போகிறேன். அதுதான் இந்த சாரீ, மாம்பழ கலர்.
வா சூப்பராக இருக்குது, அப்படியே புத்தம் புதுசாக இருக்குது. இது இன்னுமே நம்ம பேக் பண்ணி வச்சிடறோம்னு நினைக்கிறோம். ஆனால் இதை வச்சுட்டாக்கா எனக்கு இந்த பீரோ ஓரத்தில் டஸ்ட்டு படுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி யாருக்காவது இருக்கா சொல்லுங்கள். வேக்யூம் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த அளவுக்கு ஒரு டஸ்ட்டு படிக்கிற மாதிரி வேறு இருக்குது. அதனால தான் இந்த பிளான் போட்டு நிறைய பேக்கை வாங்கி வச்சுருக்கேன். இந்த சாரீ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்டர் இந்த மாதிரி சாரீஸ் இதெல்லாம் நான் வந்து வைக்க போகிறேன். ஒரு பார்டர் சாரியும் வந்திருக்கு. இது எங்கள் அம்மா வாங்கி கொடுத்தாங்க, இன்னும் கட்டலை. வாங்கி 4 வருஷம் ஆயிடுச்சு. கட்டாத சாரி தான் நிறைய இருக்குது. இது நல்ல பெரிய பார்டர் இது கொடுத்தது. இதை வெளியவே வச்சிடலாம். இது ஒரு ஒர்க் சாரீ மாதிரி இருக்கும், சும்மா சம்கி ஒர்க் வச்சு. இது நல்ல ஒரு 900 கிட்ட வந்தது. இது சாதாரணமாக வியர் பண்ணுறது தான், கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், இந்த இது இருக்குது பக்ரீத் அந்த மாதிரி டைம், அது முடிஞ்சு லீவ் விட்டு மறுநாள் போவோம், அந்த மாதிரிலாம் அப்போ கட்டிட்டு போவேன். ரொம்ப டாட்டட் சாரீ, ரொம்ப சூப்பராக இருக்கும். விலையும் அதிகம். இது வந்த புதுசு, இந்த கிளிட்டர் அந்த புதுசில் வாங்கினது. இது பேக் பண்ணுற வீடியோ எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு வேறு தெரில. இது கொஞ்சம் ஃபேன்சி வித் பார்டர், கிளி பச்சை மெரூன் பார்டர். இதுவும் வந்து நிறைய நான் காட்டுற புடவையெல்லாம் அப்பாயின்மெண்ட் டேக்காக எடுத்தது தான். எங்கள் வேலைக்கு சேர்ந்ததை செலிப்ரேட் பண்ணிக்கோம் அதுக்காக. அதுக்கப்புறம் இந்த மகளிர் தினம் வரும், அப்போ எல்லாரும் நல்ல சாரீ போட்டுப்பாங்க ஆஃபீஸில், அதனால் அப்போது ஒருக்கா வாங்குவோம். அந்த மாதிரி இது மகளிர் தினமாக அப்பாயின்மெண்ட் டேவான்னு தெரில, அதுக்காக வாங்கினது. இதெல்லாம் தான் நான் பேக் பண்ண போகிறேன். இந்த சாரீ வந்து நான் எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டு ஒரு இதுக்காக வெட்டிங் டே அப்படின்றதுக்காக வாங்கினோம். இது உள்பக்கமாக மடித்து வச்சுருக்கேன். ஃபுல் எம்ப்ராய்டரி மேங்கோ டிசைன் சூப்பராக இருக்கும். இது கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு மடித்து வச்சுருக்கேன். பாடி சரவணாவில் வாங்கினது. பாடி சரவணா வந்த புதுசில் அங்கேயே போய் சுற்றி வருவோமே அப்போ வாங்கினது. இந்த புடவை வந்து இந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த புடவையோட விலை வந்து 1000 ரூபா, ஆனால் ப்ளவுஸ் வந்து 5000 ரூபா. நம்பவே மாட்டீங்க. ஃபுல் ஒர்க் வச்சு, ஏன்னா வெட்டிங் டேக்கு எடுத்தது அப்படி சொல்லி 5000 ருபீஸ்க்கு ஒரு ஜாக்கெட் ரெடி பண்ணேன் இந்த 1000 ரூபா புடவைக்கு. இது வந்து வீடியோவில் வந்து ஒரு ஆரஞ்சு மாதிரி எனக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து லைட்டு பிங்க் வித் க்ரீன், நிறைய பிங்க்கு க்ரீன் இருக்க மாதிரியே இருக்குது. ரெட்டு பிங்க்கு க்ரீன் அது மாதிரியே இருக்குது. இது வந்து நானும் எங்கள் அக்காவும் பாடி சரவணாவில் போயிட்டு எடுத்த புடவை, சூப்பர் புடவை. இதுவும் கட்டிட்டு போயிருக்கேன் ஒரு நாள். நான் கட்டிட்டேன், ஒரு வாட்டியாவது கட்டிட்டேன். ஒரு சிலது ஒரு 2 வாட்டி கட்டியிருப்பேன். இது வந்து லேட்டஸ்ட்டாக நான் வந்து இது பாடி சரவணாவில் நானும் எங்கள் அக்கா போய் எடுத்த புடவை, நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு வீடியோ இப்போ போட்டிருக்கேன் நான், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அப்படி சொல்லி. அந்த இதில் நான் இதை கட்டியிருப்பேன். இதோட ப்ளவுஸ் வந்து பாப்பா தான் எனக்கு எடுத்து கொடுத்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. இது வந்து அந்த புடவை தான். இது ஃபுல்லாக சம்கி, 2000 ரூபாவோ எவ்வளோ எடுத்தேன் இந்த புடவை. ஃபுல் சம்கி, 2 கலர் இதோ இப்படி இருக்கும். இது இல்லாமல் இன்னும் நிறைய டிசைன் இருக்குது. இது அந்த புடவையான்னு எனக்கே டவுட்டாக இருக்கே, ஏன்னா 2 புடவை ஒரே மாதிரி இருக்குது. அந்த புடவையான்னு எனக்கே சரியாக தெரியலையே. இதுவா? அது இதே போல் தான் இருந்துச்சு, இதே போல் செக்குடாக வேற இருந்தது. இது கிடையாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த ப்ளவுஸோட கலரில் கொஞ்சம் வித்தியாசம் வருது. இது டார்க் பிங்க். இதுதான் வந்து நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் அந்த ப்ளவுஸு. ஆனால் புடவை இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இருக்குது இன்னொரு புடவை. அது அன்றைக்கி கட்டியிருந்தனால அது அப்படியே வெளியே மடித்து வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து இந்த ப்ளவுஸு. இது வந்து அன்னைக்கு நான் வந்து போட்டிருந்தேன்ல, அந்த கோயிலுக்கு கிளம்பிட்டோம், அந்த ஜாக்கெட். இது வந்து ஒரு 3000 மேலே ஆச்சு. இது தைச்சே ஒரு 4-5 வருஷம் மேலே ஆகுது. இதெல்லாம் வந்து நான் அப்படியே கவரில் வந்து பேக் பண்ணி வச்சுப்பேன். இந்த கை ஃபுல்லாக இது நிஜமான மிரர், அப்படியே வெயிட்டாக இருக்கும். இந்த பானை நெக்கு ட்ரெண்டிங்கில் வந்தப்போ நான் வந்து இந்த ஜாக்கெட் தைச்சேன். சரி, ஜாக்கெட்டெல்லாம் நம்ம இன்னொரு வீடியோவில் சூப்பராக பொறுமையாக பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வச்சுருக்கேன். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், என்ன பண்ணுறது.
இது வந்து கல்யாணத்தப்ப எடுத்த புடவை, ஒரு நார்மல் புடவை. இது வந்து எங்கள் அக்கா எடுத்து கொடுத்த புடவை. இது வந்து ஒரு ஃபண்டு மாதிரி, இந்த மாதம் மாதம் பணம் கட்டுவோம்ல அந்த மாதிரி போட்ட ஒரு புடவை. இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அப்படியே 2-3 கலர் இருக்கும். இது எல்லாத்தையும் தான் நான் இப்போ எடுத்து வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா லைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டார்க் போய் அப்படியே இது வந்துடும். இந்த பார்டர் சூப்பராக இருக்கும். நான் வந்து இது என்ன பண்ணுவேன்னா, நம்ம டக்குன்னு ஒரு கோயிலுக்கு போகிறோம் அந்த மாதிரி நான் முந்தின நாள் எடுத்து வச்சு அந்த மாதிரி அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கூட புதுசாக வாங்கினதை தான் நமக்கு கட்ட தோணுது. இதையா எடுத்து கட்ட தோணுது இல்லை. சரின்னு இதுவும் இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். அம்மா எனக்கு காலே வலிக்குது, மடி மேலே இது மொத்தத்தையும் இப்படி காமிச்சிட்டு இப்படி வச்சுட்டேன். பாப்பா நீ கலைக்காத எல்லாத்தையும், நீ இங்கே கையை காட்டினாவே நான் எடுத்துப்பேன். களைச்சி விட்டு தான் மடிக்க முடியாது. இது வந்து வாங்கி 8 வருஷம் கிட்ட ஆகுது. நான் இன்னும் இதை கட்டவே இல்லை. ப்ராமிஸாக 1000 ரூபாவோ எவ்வளோன்னு வாங்கினேன், இன்னும் கட்டவே இல்லை. இந்த ஜிகுன்னு இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்க மாட்டேங்குது வேலைக்கு போகிறதுக்கு, கட்டிட்டு போகிறதுக்கு. ஆனால் இந்த உடம்புல இது ஃபுல்லாக நைஸாக இருக்குது. இந்த பார்டர் ஜிகுன்னு இருக்குது. இந்த ஜிகுவே எனக்கு பிடிக்காது. அதனால் மோஸ்ட்லி இதெல்லாம் எடுக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் எடுக்கிறதே இல்லை. இது வந்து கரண்ட்டு போயிடுச்சு, ஏசி ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ இது பார்க்கலாம். இது வந்து ராஜஸ்தான், இது எங்கேயோ எடுத்த புடவை. இது ராஜஸ்தானுக்கெலாம் நான் போகல, ஆன்லைனில் ரொம்ப 1 வருஷம் மேலே ஆகுது அப்போ எடுத்த புடவை. பார்த்திங்கன்னா இந்த பாந்தனி டிசைன். இது வந்து சாக்லேட் கலர், காஃபி ப்ரௌன் அப்படி சொல்லுவாங்கள்ல. காஃபி தூள் கிடையாது, காஃபி போட்டோன்னே ஒரு ப்ரௌன் வரும். அந்த கலர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வாங்கி வச்சுருக்கேன். இது அயனிங்கும் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ அயன் பண்ணனால அப்படியே அழுக்காக இருக்குது. இது வந்து பார்டர். இது வந்து எனக்காவது கோயிலுக்கெல்லாம் கட்டலாம். அப்படியே செம்ம ஷைனிங்காக இருக்கும். இந்த புடவை சூப்பராக இருக்கும். அது 1000 ரூபாவோ எவ்வளோ, ரொம்ப சூப்பர் கலர். அப்படியே தங்கம் மாதிரி ஜொலிக்கும். நகையே போடலைன்னா கூட பரவாயில்ல இந்த மாதிரி கலருக்கெலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது ஒரு சம்கி புடவை. இது எங்கள் அக்கா எடுத்து கொடுத்தது. இந்த சம்கியெல்லாம் கொஞ்சம் வெளுத்துருச்சு. சாரினா என்னன்னே தெரியாத வயசில், ஒரு 22 வயசில் இது வந்து ஊற வச்சிட்டேன். இதெல்லாம் போயிடும் கலர்னு தெரியாமல் ஊற வச்சிட்டேன். அந்த புடவை இங்கெல்லாம் வந்து போகலை, கலர் அவ்வளோ தெரியல. இங்கே ஃபுல்லாக போயிடுச்சு. அதனாலே நான் இதை வந்து கட்டுறதில்ல. ஆனால் கட்டுனா தெரியாதுன்னு நினைக்கிறேன். இதை வேணால் வெளியே வச்சு ஒரு நாள் கட்டுறேன். மனசு ஆறுதலுக்காக கட்டலாம். இது வேணால் வெளியே வச்சுக்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்குது மேலே, அதை எடுக்கணும். இப்போ வந்து பைக்குள்ளே வைக்கலாம். எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்னும் பட்டு சேலையெல்லாம் அது வந்து அடுத்ததாக எடுக்கணும். இந்த வீடியோவில் அது வருமானு எனக்கு தெரியல. ஓகேவா? இது வந்து ஒரு நார்மலான பார்டர் சேலை. பார்டர் சேலைலாம் நம்ம இன்னொரு இதில் வச்சிடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட பார்ட் 2 வந்துச்சுன்னா நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இல்லை பார்ட் 1லேயே எல்லாமே முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலும் இதோட ஃபினிஷ் ஆகிடும். இல்லை இது வீடியோ லென்த்தாக போகுதுன்னா பார்ட் 2 உங்களுக்கு கண்டிப்பாக வரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களை வந்து ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு. பாய் ஃப்ரம் ஒர்க்கிங் மாம் சீதா. பாய்.